இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்ட் ஆஃபர் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வீட்டுக்குள்ள தானே அடி வாங்குறான், வெளியாள் யாரும் பார்க்கல இல்ல. ஓ என்னாச்சு? இதுக்கு மேலே கைய வச்ச என்னடா பண்ணுவ? இப்படியா அப்படியே தூளுது. கரெக்டா ஏதாவது கத்துக்கிருப்பாங்க, ஏதாவது பண்ணிருப்பாங்க, அதான் அடி விட்டுருக்கு. சென்னை, மும்பை, கொல்கத்தா செவுட்டுல 2 போடட்டா போடுப்பா. தேவலாம் செவுட்டுல வாடட்டா போட்டாச்சு போ. நல்லா கவனமா பாத்துக்கோ. கஷ்டமான ஸ்டெப். தூக்குங்கள் கத்து கொடுக்கறதே அவர்தானா? ஈஸியா இருக்கிறத அவரோட சூப்பரா சண்டை போடுறாங்க. அடிச்சு விட்டாங்க அவருக்கு எல்லாம். அப்பா அப்பா அப்பா. என்னடி ஒருன்னு இருக்கா? இன்னைக்கு உங்க அம்மா என்ன பண்ண தெரியுமா? நீ ஒருனாரு. என் மகன் என் ரத்தம். அதப்பா என்னது இது? கருவேப்பிலை கொத்தமல்லியா? அதான் போல கருவேப்பிலை கொத்தமல்லி போல. ஐயோ உளுந்து போடுவாங்க. அதான் கருவேப்பிலை. அவர் நம்பரை மறைச்சிட்டாங்க. விழுந்துடாதடி, அங்க நின்று ஆட்டிட்டு இருக்க. இங்க இருந்து விழுந்து என்ன ஆகும்? விழுந்து பாரு, குழந்தை கூட. குழந்தைனா மட்டும் உனக்கு அவ்வளவுதான். இப்ப விழுந்து பாரு. புடிச்சு தள்ளி விடுறியே, கொஞ்சம் தள்ளி போய் தண்டவாளத்துல இருந்து என்னடா ஆகும்? சாவும்ல நீ நாம இருந்தானே ஒளிஞ்சு எனக்கு என்ன பத்தி சாவும்ல செத்த போயில. கரெக்டா தான் குத்துறேன். எத்தனை பேர் குத்திருப்பேன்? தேம்பார் ஓட்டம். ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கையில. என்னது அது? பாயா? குழந்தைங்க விளையாடுறது பரவாயில்ல. என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? நீ வீட்டுல போய் தனியா நல்லா இருக்கு. என் காலை பறி கொடுக்கவா? ஐயோ பிளானு. சொல்லுங்கடா. அவங்க அம்மாவா? தப்பு போனது 2 பேர் தான் மேடம். ஆனா இவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க, என்ன ரோட்ல விட்டாங்க. நான் கொசுகடியில உட்காந்துருக்கேன் மேடம், கோயம்பேட்டில். ஓஹோ, மூக்குல புகை விடல. தம்பி, இது ஒரு குடும்பமா? ஐயோ, அது குடும்பமே இல்லப்பா, கோயில். இத வச்சு 1.5 வயசு பிள்ளை விளையாட போகுது. இத வச்சு ஐயோ, உனக்கு சின்ன வயசுல உங்க அப்பா எதெல்லாம் வாங்கி கொடுக்கலையோ அந்த பொம்மை எல்லாம் அவர்தான் விளையாண்டு ஒரு பொம்மை உனக்கு ஒரு பொம்மைன்னு ஒவ்வொரு வாட்டி வாங்கிக்கிறேன். 7 வயசாகி போச்சு, விளையாட போறாங்களா? விளையாட என்னடா இதெல்லாம்? என்னடா இப்ப போய் இவ்வளவு செலவு பண்ணி வாங்கி குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தேன். குழந்தைக்கு வாங்க, உனக்கு 7 வயசாச்சு சொல்லுவீங்க. 7 வயசாகி போச்சு, இங்க வைக்க மாட்டேன். இதுல என்ன வைக்க? அப்ப வாங்கி கொடுக்கல. பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. இப்பதான் புதுசு புதுசா விட்டுருக்காங்க. என்ன பண்றீங்க? போட்டோக்கு போஸா? ஏன் என்னன்னு தெரியலையே. புரியலையே எனக்கு. புரியலப்பா. அவரு புடிச்சு வச்சிருக்காரு அவர் வேற. இல்ல ஓஹோ,
நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். புரியுது. அவன் சாமர்த்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஏதோ தப்பு பண்ணிருக்காரு. நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். என்னது இது? இது கேட்ச் பிடிக்க போய் அடி வாங்கிட்டேன். கேட்ச் பிடிச்சியா? இல்ல விட்டேன். அதையும் விட்டியா? கேட்ச் வராத இடத்துல நிக்க வேண்டியதானே? எல்லா இடத்துலயும் கேட்ச் வரும். எல்லா இடத்துலயும் கேட்ச் வரனா சப்ஸ்டிட்யூட் சொல்லிட்டு வெளில போய் உட்காரு. ஏய் என்னடா கேட்ச் பிடிக்க தெரியாதவன்னு நினைச்சியா? அன்னைக்கு நோ பேட் லக்கு கேட்ச் மிஸ் பண்ணிட்டேன். விட்டா ஓவரா பேசுற. என்ன கோவப்படுற? பெரிய ஜடேஜா நினைப்பு. பால கையில பிடிக்க தெரியாம அடி வாங்கி வந்துட்டு பாகுபலி படத்துல வர நாசர் மாதிரி உட்கார்ந்து இருக்க. இதுல ஒரு கோவம் வருதா? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. காயமா போய் எழுப்பு சொந்தக்காரங்க. பிஞ்சிரும். இப்படி நடு ரோட்ல வெடப்ப படுத்துறது என்ன அர்த்தம்? நான் அத நினைக்கிறேன். விஜய் தான் மகா பிடிக்காரன்னு நினைச்சா உனக்கே ஒரு டஃப். என்ன இப்படி குடி செருப்பால இருக்கு எங்க டேமேஜ் பண்ணீங்க. ரோட்ல படுத்து கிளீனிங் எங்க உட்காந்துருக்காரு? நேரம் சங்க தலைவர் நீங்க உங்களை போய் உங்க திருமுகத்தை ஒரு ரீல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். கொஞ்சம் திருப்புங்கோ. ஓஹோ, முகத்தை காட்டுங்கோ. அது ஃபேக். இவங்க தான் அவங்களா? ஒரு வாட்டி பார்த்ததா? பார்த்து மயங்கிடாதீங்க இளைஞர்களே. ஒரிஜினலா? என்ன ஆபீஸ் எல்லாம் டூருக்கு போறாங்க. டூர் தானே போட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை? நானும் போறேன். நீயும் போறியா? எத்தனை பேர் போறாங்க? 8 பேர் போறோம். 8 பேரா? லேடிஸ் எத்தனை பேரு? 7 பேர். என்னாச்சு? சரி ராக்கெட், நீ ரொம்ப கோவமா இருக்க. நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். நல்ல புள்ள சொல்லுது பாரு. அப்படியே தோசைகளை தடிப்பியாமா முல்லை பாரு. அதையே வாங்க பரவ பண்ணிக்கிறேன். தோசையை வைடி. ஐயோ சூடா இருக்கே உண்மையிலேயே. இதான் பார்த்தேன். சரியா அடி. அப்பா கிட்டத்தட்ட அதேதான். ஐயோ டேய், அவன் தான்டா அன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. ஒரு ரூம் ஃபுல்லா கேர்ள்ஸ் இருக்காங்க. 1000க்கு மேல கேர்ள்ஸ், பியூட்டிஃபுல் லேடிஸ். ஓகேயா? நீ என்னங்க தேட வரவே மாட்டேன். அந்த ரூம் உள்ளே போயிட்டியா? என்ன பண்ற நீ அங்க போயிட்டு? யூ ஆர் லாக்ட் இன் தட் ரூம். சரியா? அங்க இருந்து நீ என்ன தேட வருவியா மாட்டியா? என்னடா பல்ல காமிச்சு பல்ல புடுங்கிடுவேன். என்னடா பண்ற? எனக்கு இன்னும் புரியல கொஸ்டின். யோசிக்கிறாரு. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. கதவு லாக்ல இருக்கா? ஆமா. மாமா என்னடே அவன் இன்னும் தெரியல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். அடிக்கலாம் சார். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. பொண்ணா ஓகேலா. எவ்வளவு சோகமா போடுறது. எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. எல்லாம் லைட்டா மாத்துறேன். லைட்டா போடுங்க. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேள்வியை போட்டு தள்ளிடுறேன். நாளைக்கு சாவ பறக்கலைய போட்டு தள்ளுறீங்க. வெக்கமால உனக்கெல்லாம். கொழுந்தியாவா? நீ நானும் ஓடிடலாமா? தட்டியா
இல்ல விரட்டி விடுறாங்க. அங்க போனோடனே திருப்பி இங்க உள்ளே அலையிறான் பொம்பளை இல்லாம வாழ முடியல பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல என்ன வாழ்க்கை நல்லா இருந்துச்சு எல்லா இதுவும். ஆனா அது எல்லா வீட்லயும் நடக்காதுதான் போல இருக்கு. எல்லாம் எதுக்காக அடிச்சுப்பாங்க போல இருக்கு. ஆமா அது உண்மைதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா கல்யாணம் ஆனவங்க அடி வாங்குங்க, கல்யாணம் ஆகாதவங்க வெயிட் பண்ணுங்க. அடி வாங்க வெயிட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்